அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். மீண்டும் உங்களை குர்ஆன் வசனத்தோடு சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் ஹுஜராத்தில் 49வது அத்தியாயத்தில் 2 வசனங்கள் 11, 12. இந்த 2 வசனத்திலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பேண வேண்டிய ஒழுக்க முறைகளை பற்றி அல்லாஹ் கற்றுத் தருகிறார். எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. இது அல்லாஹ்வுடைய இறைவேதம். இறைவேதம் என்பதற்கு சாட்சியாக நிற்கும் எல்லா வசனங்களும் சாட்சி. இந்த ரெண்டு வசனங்களும் பிரத்யேகமாக நாம் நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள். அல்லாஹ் ஒரு சிஸ்டமா அல்லாஹ் போட்டு வைக்கிறான். நீங்க எப்படி இருக்கணும், என்ன செய்வீங்க, அதை ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ் தெளிவுபடுத்தலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட ஆண்களே, ஈமான் கொண்ட முஸ்லிம்களே, ஈமான் கொண்டவர்களே. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்கர் கௌமும் மின் கௌம், நீங்கள் ஒரு சமூகத்தார் இன்னொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்யாதீர்கள். நீங்கள் ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினரை பரிகாசம் செய்யாதீர்கள். நீங்கள் ஒருவர் மற்றவரை என்ன செய்யாதீங்க, பரிகாசம் பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க, நக்கல் பண்ணாதீங்க, நையாண்டி பண்ணாதீங்க. லா யஸ்கர் கௌமும் மின் கௌம் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். ஏன் நீங்க யாரை கேலி பண்றீங்களோ, யாரை பரிகாசம் பண்றீங்களோ, யாரை நீங்க ஏளனமா நினைக்கிறீங்களோ, யாரை நீங்க கேவலமா நினைக்கிறீங்களோ, அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருப்பார்கள். நீங்க உங்களுடைய பார்வையில் அவங்க ஏளனமா இருப்பாங்க, பரிகாசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க, தாழ்ந்து இருப்பாங்க. ஆனால் அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். அது மட்டும் கிடையாது, வலா நிசாவும் மின் நிசாய், அதே மாதிரி உங்களில் எந்த ஒரு பெண்ணும் வேறு ஒரு பெண்ணை பரிகாசம் பண்ணாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க, கேலி செய்யாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க, நையாண்டி செய்யாதீங்க. வலா நிசாவும் மின் நிசாயின் அஸா அன் யகுன்ன கைரன் மின்ஹுன், எந்த பெண் வேறொரு பெண்ணை கேலி பேசினார்களோ, பரிகாசம் செய்தாரோ, அவர் இவரை விட சிறந்தவராங்க. அதனால நாம நினைக்க கூடாது நாம கரெக்டா இருக்கணும், நம்ம தைரியமா பேசக்கூடாது, யாரையுமே எடுத்தெறிஞ்ச பேசிடக்கூடாது, தூக்கி எரிஞ்சிடக்கூடாது, சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. யாரையுமே அப்படி நினைக்காதீங்க. அல்லாஹ் சொல்றான், படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்றான், அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களா இருக்கலாம். வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், குத்தி பேசாதீங்க, ஒருத்தர் பழிச்சுக்கிறாதீங்க. அசமா போடாது, சாபம் விடுறது, பழிக்கிறது, ஜாடபாடியா குத்தி பேசுறது, அவனுக்கு வலிக்க இவர்கிட்ட பேசுற மாதிரி அவர்கிட்ட பேசுறது, அவருக்கு வலிக்கிற மாதிரி இவர்கிட்ட பேசுறது. 2 பேர் நிப்பாங்க, நம்ம பேசிட்டு இருப்போம், அவர்கிட்ட இவர் பேச மாட்டாரு, ஆனாலும் அவருக்கு குத்தம் இவர் பேசுறது. அது எப்படி காமிக்கிறது, பேசிட்டு இருக்காருல்ல, இவர்கிட்ட பேசுற மாதிரி அவர் பேசுறது. இந்த வேலை எல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, எல்லாம் தடுக்கிறான். இது அவனுக்கு தெரியும். அதனாலதான் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய அன்றாட வாழ்வு எப்படி இருக்குங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியாதாம். அவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது. பண்ணாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க, குத்தி பேசாதீங்க. வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும் வலா தனாவசு பில் அல்காப், அது மட்டும் கிடையாது, பட்ட பேர் வைக்காதீங்க. வழக்கத்தலையா இருக்கும், அவங்க உடல் ஒச்சம் இருக்கும், கொஞ்சம் கண்ணு இதா இருக்கும், அதுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறது, அது பண்ணாதீங்க. நீங்க ஈஸியா பண்ணிட்டு போயிருவீங்க, ஆனால் அது அவரை எவ்வளவு தாக்கும், அது எவ்வளவு மன வேதனையை கொடுக்கும்னு அவருக்கு தான் தெரியும். அதனால பட்ட பேர் வைக்காதீங்க. வலா தனாவசு பில் அல்காப் பேசல் உஸ்முல் ஃபுசூக்கு பஅதல் ஈமான், நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு இந்த மாதிரி பட்ட பேர் வைக்கிறது மிக தவறு, மிக கெட்டதுன்னு அல்லாஹ் தடுக்கிறான், வன்மையா தடுக்கிறான். ஈமான் கொண்டதற்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி காரியங்கள் பண்றது, அதுக்கு முன்னாடி நீங்க அறியாமையில இருப்பீங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு இது போன்ற பட்ட பேர் வைக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. ஒமல்லம் யதுப் ஃபஉலாயிக ஹுமுஸ் ஸாலிமூன், எவர்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு இந்த மாதிரி காரியங்களை கைவிடவில்லையோ இவர்கள் யார், இவர்கள் அநியாயக்காரர்கள், இவர்கள் பாவிகள்னு அல்லாஹ் முத்திரை குத்துறான். இப்ப நாம என்ன செய்யக்கூடாது, அந்த பாவிகளுடைய லிஸ்ட்ல, அந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹ் முத்திரை குட்டுற அந்த லிஸ்ட்ல நாம போயிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது 11வது வசனம். அடுத்து 12வது வசனம், அதே தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், இந்த குறைகள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது, அது அவனுக்கு ஏற்கனவே தெரியும் அல்லாஹ்க்கு, அதனாலதான் இது செய்யாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரன் மினல் ظن,
ஈமான் கொண்ட மனிதர்களே, ஆண்களே, பெண்களே, வீணான சந்தேகங்களை விட்டு விடுங்க. உங்களுக்கு சில எண்ணங்கள் தோணும், அது எப்படி இருக்குமோ, இப்படித்தான் ஆயிருக்கும், ஆமா இப்படித்தான் ஆயிருக்கும், ஆமா அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வீணான சந்தேகப்படாதீங்க. ஏனென்றால் நீங்க வீணான சந்தேகம், சில சந்தேகம், உங்களுடைய சந்தேகங்கள் என்னவாயிரும், உங்களுக்கே அது பாவமா போயிடும். நீங்க நினைச்சிருப்பீங்க இப்படிதான் ஆயிருந்திருக்கும், இதெல்லாம் நடந்திருக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, பிளான் பண்ணிருப்பீங்க, நீங்களா ஒரு யூகம் பண்ணிருப்பீங்க, கற்பனை பண்ணிருப்பீங்க. ஆனால் அது என்னவா இருந்திருக்கும், அது வேற மாதிரி இருந்திருக்கும். அது உங்கள் பக்கம், அது உங்களை பொறுத்தவரை அது உங்களுக்கு பாவமாக மாறிவிடும். அது மட்டும் கிடையாது, வலா தஜஸ்ஸசு, அடுத்து எல்லாம் சொல்றான், வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீங்க. இவர் என்ன செய்யறாரு, எங்க இருந்து வராங்க, எங்க போறாரு, என்ன செஞ்சாரு, எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு, அது எப்படி இருக்கு, அப்படியே இருந்திருக்குமோ, இப்படி பண்ணிருப்பாரோ, இப்படி பண்ணிருப்பாரோ, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு பற்றி என்ன செய்யுங்க, துருவி 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 ஆராயாதீங்க. ஒலா தஜஸ்ஸசு ஒலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, ஒரு சிலர் இன்னொருவரை பற்றி, ஒருவர் இல்லாத ஒருவரை பற்றி பேசாதீங்க, புறம் பேசாதீங்க. ஒருத்தர் இருக்காருன்னா அவர் இல்லாத சமயம் நான் அவரை பத்தி பேசக்கூடாது, தப்பா பேசக்கூடாது. அது எவ்வளவு பெரிய பாவம், அது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கறதெல்லாம் உவமையோட சொல்றோம். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும், இந்த மாதிரி புறம் பேசுறோமே, ஒரு மனிதர் இல்லாத போது அவரை பற்றி நாம் பேசுகிறோமே, இதற்கு மட்டும் அல்லாஹ் உவமை கொடுத்து சொல்றான். அய்யுஹிப்பு அஹதுக்கும் ஐயகுல லஹ்ம அஹீஹி மைதா, இறந்து போன உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட நீங்க விரும்புவீங்களா? ஃபக்கரிஹ்துமு, நீங்கள் விரும்ப மாட்டீர்கள், அருவருப்பா நினைப்பீங்க. ஒத்தக்குள்ளா, அல்லாஹ்விற்கு அஞ்சு கொள்ளுங்கள், ஒத்தக்குள்ளா, அல்லாஹ்விற்கு அஞ்சு கொள்ளுங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒத்தக்குள்ளா இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் பாவத்திலிருந்து மீள்பவர்கள் எல்லாம் நேசிக்கிறான், பாவ மன்னிப்பு கேட்கிறவங்களை எல்லாம் நேசிக்கிறான், பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு எல்லாம் தயாரா இருக்கான். ஏனென்றால் அவன் மிகவும் கருணையான், மிக மிக கருணை மிக்கவன். நாம இந்த இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? யாரையும் கிண்டல் பண்றது, கேலி பண்றது, பரிகாசம் பண்றது, குத்தி பேசுறது, ஜாடையா பேசுறது பண்ணக்கூடாது. அதே மாதிரி பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது பண்ணக்கூடாது. அடுத்து சந்தேகப்படுறது, தேவையில்லாத சந்தேகப்படுறது கூடாது. அதே மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா அவரை பத்தி பேசக்கூடாது. இந்த படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அப்படி செஞ்சுட்டோமா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுட்டோமா, தௌபா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுக்கிறான். இறைவா, நான் இது மாதிரி பேசிட்டேன், இது மாதிரி செஞ்சுட்டேன், இது வரைக்கும் தெரியாம செஞ்சுட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன், செஞ்சது பூரா மன்னிச்சிரு இறைவா, தௌபா உடனே செய்யுங்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறார். அல்லாஹ் உங்களுடைய எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, உங்களுடைய என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.